வணக்கம் நண்பர்களே. இன்று சட்டசபையில் தனக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதை நிரூபிக்க விஜய் அவர்கள் கோரிக்கை முன்வைச்சார். அதைத் தொடர்ந்து பல தலைவர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் பேசும்போது முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியும் ஒன்று வைத்தார். அதாவது, முதலமைச்சர் ஆகிய நீங்கள் முகமடி அணிந்து எங்கும் செல்ல மாட்டோம் என்று வெளிப்படையாக ஆட்சி வழங்குவோம் என்று முதலமைச்சர் அன்று சொன்னீர்களே, அதே நேரத்தில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யார் என பதிலளிக்க வேண்டும் என்று விஜயை பார்த்து ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளார்கள். அதே சமயம் முதலமைச்சரை பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குதிரை பேரம் நடப்பதாக ஏராளமானோர் கூறுகின்ற நிலையில் அதை பற்றி நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும் என்றும் முதலமைச்சரை நோக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில், எங்களது முதலமைச்சர் தோற்றிருந்தாலும் கூட மறுநாளே தொகுதிக்கு சென்று மக்களை நன்றி தெரிவித்தார். ஆனால் நீங்கள் ஜெயித்த 2 தொகுதிகளும் நன்றி கூட இன்னும் தெரிவிக்கவில்லையே என்று விஜயை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். நம்பிக்கையின்றி முதல்வர் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டார். 2 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் ஒரு இடத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் தொகுதி மக்களுக்கு இதுவரை ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று முதலமைச்சரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே சமயம் இன்று வாக்கெடுப்பில் பாமக மற்றும் பாஜக நடுநிலையாக இருப்பதாக தெரிவித்துக்கொண்டு தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர். அதே சமயம் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் பார்த்து முதல்வரே இது சரியா என்று ஒரு கேள்வியும் எழுப்பினார். அதாவது, முதல்வர்களின் செயல் குதிரை பேரத்துக்கு வழிவகுப்படும். அதாவது, எங்கள் கட்சியை சார்ந்த 47 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளரான நான் இருக்கிறேன். என்னை தவிர்த்து கட்சியின் கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. ஆனால் அதில் ஒரு தரப்பினர் மட்டுமே முதலமைச்சர் ஆதரவு தெரிவிப்பது சரியா என்று முதலமைச்சரை பார்த்து முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார். இதுக்கான பதில் முதலமைச்சர் அவர்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. அதே சமயம் இன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துள்ளது. அதாவது, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லியிருந்தார். புஷ்பா பட பாணியில் உங்கள் ஆட்சி தொடர்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாலும் அதில் 2 உடைஞ்சிருக்கு. அதாவது, எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம சிபி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணியை சார்ந்த மற்றொரு கட்சியினர் மட்டும் விஜய் நேற்று சந்தித்தார். இது சம்பந்தமாக விஜய் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர் எல்லா தலைவரும் பார்க்கும்போது ஏடிஎம்கே சார்பாக பழனிசாமி அவர்களை தான் பார்த்திருக்க வேண்டும். உங்களது கருத்தை பதிவிடுக. நன்றி.